குமரன் வந்து இந்த மாதிரி கவலைப்படாதீங்க, நான் கங்காவை எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. கங்கா பின்னாடி கங்கா வீரன்னு நடந்துகிட்டே இருக்காங்க. கங்கா நிற்கிறியா அப்படின்றாரு. நான் நிற்க போகிறதில்ல, நீங்கள் முதல்ல போகலாம் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கங்கா இப்போ நிற்க போறியா இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேக்கை தூக்கி போடுறாரு. அதை பார்த்துருக்காங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவளுக்கு நீங்கள் எப்போ பார்த்தா சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அவள் பண்ணுறதெல்லாம் பண்ணுவா, என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பாள் அவள், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, அவள் என்ன பண்ணாலும் தெரியும்ல, என் அப்பாவோட காசு எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் கொடுக்கவே கொடுக்கல, நல்லா ஏமாத்துறா, சந்தோஷமாக அவன் மட்டும் நல்லா வாழ்கிறா, ஆனால் நான் மட்டும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், அவள் மட்டும் சந்தோஷமாக வாழ்வாளா, சுயநலவாதி சுயநலவாதி அப்படின்னு சொல்கிறாங்க. யார் சுயநலவாதி, எப்படி நீ இப்படிலாம் பேசுவ, உனக்கு தெரியுமா அந்த காசு எங்கே போச்சுன்னு உனக்கு தெரியுமா, அந்த காசை காவேரி எடுக்கவே எடுக்கல, அந்த காசை தொலைச்சது நான் தான், அந்த பழியை நம்ம 2 பேருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி அவள் தலைமையில் போட்டுக்கிட்டா, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து குமரன் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு ஒன்றும் புரியாமல் அப்படியே கங்கா வந்து ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, ஆமாம் கங்கா, நான் தான் வந்து அந்த பணத்தை வந்து தொலைச்சிட்டேன், என் முட்டாள்தனத்தால் தான் நான் தொலைச்சேன், யாரோ ஒருத்தர் வந்து நம்பர் கேட்குறான்னு எல்லாத்தையும் சொன்னேன், அவன் கடைசியில் அந்த காசெல்லாம் வந்து எப்படி எடுத்தானே தெரியல, அப்படியே எடுத்துட்டான், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேங்க்கில் போய்ட்டு கேட்டதுக்கு அவங்க வந்து இந்த மாதிரி நிறைய பேரோட காசு தொலைஞ்சிருக்கு, நீங்கள் எதுக்கு நம்பரை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்ருக்கேன், அப்போ ஒன்றுமே புரியல, ஆப்ரேஷன் வேறு பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒன்றுமே புரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன், நர்மதாக்கு ஆப்ரேஷன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன், உங்ககிட்ட சொல்லிடலான்னு சொன்னேன், ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அக்கா இதை ஏற்றுக்க மாட்டா, அதுக்கப்புறம் நீங்களும் அக்காவை பிரிஞ்சுடுவீங்கன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப கவலைப்பட்டா. வேறு வழி இல்லாமல் காவேரி வந்து அந்த பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்ணானே தெரில, கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே நைட்டில் அவள் அரேஞ்ச் பண்ணி காலையில் ஆப்ரேஷனுக்கு எடுத்தது கட்டிட்டா. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல, இப்போ வரைக்கும் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலோ பாவம் அந்த பணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாரு. அதை கேட்டு கங்காவுக்கு ஒன்றும் புரியல, இவ்வளோ நாள் வந்து காவேரி நான் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன், அவள் தான் பணத்தை எடுத்துக்கிட்டான்னு நினச்சிட்டேனே, அவள் நான் நல்லா இருக்கணும்னு அவள் மேலே பழைய தூக்கி போட்டுட்டாளே, இப்போ வரைக்கும் வந்து அக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாளே, அவளை நான் இப்படி நினச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு காவேரி பார்க்கறதுக்கு கங்கா வந்து ஓடி வராங்க. உடனே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அழறாங்க செமையா. என்னாச்சுக்கா அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சுடுடி, மாமா இப்போ தான் எல்லா விஷயத்தையும் சொன்னார், இது கூட தெரியாமல் நான் இருந்துட்டேனே, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப அந்த காசுக்காக, இப்போ வரைக்கும் உனக்கு காசு கேட்டு கஷ்டப்படுத்தியிருக்கேன்டி, உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கேன், என்னை மன்னிச்சுடுடி, தயவுசெய்து இந்த அக்காவை மன்னிச்சுடு, என் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தியாகம் பண்ண, ஆனால் நான் அதை கூட கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து உன்னை கண்டபடி நான் திட்டேன், இப்போ வரைக்கும் உன்னை நான் கஷ்டப்படுத்துகிறேன், இந்த வாழ்க்கையை நீ தானே எனக்கு கொடுத்துருக்க, என்னை சந்தோஷமாக வைக்கணும்னு நினச்சிருக்க, தப்புடி, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன், என்னை தயவுசெய்து இந்த அக்காவை மன்னிச்சுடின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. கதறி கதறி அக்கா விடுக்கா, நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குற வந்து விஜயும் வந்து நம்ம குமரனை வந்து அப்படியே கண்ணீர் விடுறாங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அடுத்து வந்து சரிடி, நீ இதுக்கப்புறம் நான் வந்து எக்கார கூட நான் திட்டமாட்டேன், நீ என் தங்கச்சிடி, நான் உன்னை சந்தேகப்படுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. 2 பேருமே வந்து சந்தோஷமாக இருக்காங்க. நான் இங்கே தாண்டி இருப்பேன், நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க. சரி சரிக்கா, நீ கவலைப்படாத, உனக்கு தேவையானது நான் சமைச்சு போடுறேன்னு சொல்லிட்டு போய் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. அக்கா நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சமைக்கிறாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மழை வருது. அக்கா மழை வருது அப்படின்னா ஓடி போய் 2 பேரும் நனையிறாங்க. சந்தோஷமாக நனைஞ்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது விஜய்க்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப பூரிப்பாக இருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவங்க 2 பேரோட அன்பு வந்து என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்னு விஜய் சொல்கிறாரு. அதுக்கு வந்து குமரன் சொல்கிறாரு, இவங்க 2 பேரும் சின்ன வயசுல வந்து ரொம்ப க்ளோஸு, ஆனால் என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்தது, நான் பணத்தை தொலைச்சிட்டு அதுதான் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தது, ஆனால் ஒரே ஒரு நல்லது மட்டும் நடந்திருக்கு, காவேரி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நீங்கள் அவளுக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவளை புரிஞ்சுக்கிட்டு அவள் கூட நிற்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு. இல்லை இல்லை, காவேரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க தான் நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து அப்படியே வந்து விஜய் வந்து பூரிப்படைகிறாரு. இது